நம்மளோட டூர் குறும்புகள்ல டே 2 நம்ம எங்க போறோம் அப்படின்னாக்கா வர்க்கலா பீச்சுக்கு தான் போறோம். அங்கதான் நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க. சோ உடனே ஆட்டோ ஏறி நாங்க கிளம்பிட்டோம். ஆலப்புழால இருந்து வர்க்கலா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் டிராவல். ஜாலியா நம்ம ட்ரெயின் ஏற போறோம். ஆலப்புழால இருந்து ட்ரெயினுக்கு வந்த சமயத்துல ஒரே பசி எடுக்க ஆரம்பிச்சு. கேரளா வந்தாலே நம்ம பீஃப் மட்டும் தான் அடிக்கணும், நொறுக்கி எடுக்கணும். உடனே வந்து புரோட்டாவும் பீஃப் கறியும் சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சாப்பிட்டு வர்க்கலா பீச்சுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாக்கா வர்க்கலா பீச் வெறிச்சோடி கிடக்கு. உடனே ஒரு அங்க ரூம் புக் பண்ணி அங்க இருந்து ஒரு ஸ்கூட்டரை ரெண்டலுக்கு எடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஸ்கூட்டர் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னாக்கா கிளிஃப் பீச்னு சொல்ற இடத்துக்கு தான். அங்க வந்து சூப்பரான பார்ட்டி ஹால் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் இந்த கிளிஃப் பீச்சுக்கு சன்செட் பார்க்க தான் வந்திருப்பாங்க. ஆனா நாங்க எதுக்கு வந்திருப்போம் அப்படின்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கேரளா வந்ததுல இது ஒரு ஒர்த்தான பிளேஸ். ஆர்கிடெக்ட்லாம் சரியா பண்ணி வச்சிருக்காங்க. கடல் அடிச்சு மலைகள்லாம் குடஞ்சி வச்சிருக்கு. அதை வந்து அழகான ஒரு பார்ட்டி ஸ்ட்ரீட்டா மாத்திட்டாங்க. வண்டர்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய கடைகள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேல கடை இருந்துச்சு. ஒரு வழியா நம்ம வந்து பீச்சை இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும். செங்குத்தா இறங்குனுச்சு அப்படியே பீச். அதுல இறங்கி பீச்ல கொஞ்ச நேரம் சுத்திட்டு உடனே நம்ம மேல வந்துட்டோம். இந்த ஸ்ட்ரீட் வந்து நைட்ல தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே பார்ட்டி தான் நடந்துச்சு. உங்களுக்கு என்ன வேணாலும் இங்க கிடைக்கும். ஆனா ரேட்டு தான் ரொம்ப ஹெவியா இருக்கும். பேச்சுலர்ஸா வந்து என்ஜாய் பண்றதுக்கு இது ஒரு பக்கமான பிளேஸ். வந்து பாருங்க. பக்கத்துல நிறைய பீச்சஸ் இருக்கு. கப்பில் பீச், பிளாக் சாண்ட் பீச், அது மாதிரி நிறைய இருக்கு. சோ விசிட் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. இந்த கிளிப் பீச்சோட வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோல போறேன். ஓகே, ஸ்டே டியூன், ஃபாலோ பண்ணிக்கோங்க.